கடந்த சில நாட்களாக, ஏன் சில வாரங்களாகன்னு கூட சொல்லலாம். நாட்டுல நிலவுகிற சில தவறான செயல்கள பற்றி வருத்தப்படுவதாகவும், அதை ஆட்சியாளர்களுக்கு அல்லது சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூறுவதாகவும் தான் நம்மிடையே நடக்கும் உரையாடல்கள் இருந்தன. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தேவைதான். ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, "இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அம் மக்கள் வந்து ஒரு ஆட்சியில வந்து சங்கடப்படக்கூடாது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு சாம்ராஜ்யம் வீழணும்னா, அந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அதிருப்தியா இருந்தா போதும். அந்த சாம்ராஜ்யத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமா எப்படிப்பட்ட படைபலம் இருந்தாலும். அதனால இது வந்து காய்தல் உவத்தல் இன்றி நம்ம வந்து எது நல்லதுன்னு சொல்லி நமக்கு தோணுதோ அதை வந்து பேசணும். அவங்கள திருத்துறதுக்கான முயற்சிகளை நம்மளால முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும். அப்படிங்கிற அளவுல இப்படிப்பட்ட சொற்கள் கூறப்பட்டு வந்தன. இந்த 30 நாள் ஜெயிலில் இருந்தா ஒருத்தருக்கு பதவி போயிரும்னு சொன்ன சட்டத்தை பற்றி ஆகட்டும், அல்லது தேர்தல் ஆணையத்துடைய குறைபாடுகளை பற்றியாக இருக்கட்டும், இதுதான் நம்முடைய மெயின் எய்மா இது வரைக்கும் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும். இனிமேலும் அப்படிப்பட்ட செயல்கள் தொடரலாம். ஆனால் அதே சமயம் நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அவைகளும் பிரபலப்படுத்தப்பட வேண்டும். வைப்ஸ் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு முதல்வர் வந்து, தமிழக முதல்வர் வந்து இந்த காலையில் நடக்கிற சிற்றுண்டி, காலை சிற்றுண்டியை வந்து திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார். இதுல வந்து நகர்ப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவிபெறும் பள்ளிகளுக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு செய்கை. ஏன்னா தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த திட்டம் வந்ததுனால என்ன நன்மை நடந்தது அப்படின்னு. குழந்தைகள் பல வீடுகளில், ஏழை எளிய வீடுகளில் வந்து சில நேரங்களில் வந்து தாய்மார்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து சமைச்சு போறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவங்கள வேலைக்கு வர சொல்லியிருக்க நேரம் சில சமயம் கூடுதலாக குறைச்சலாக இருக்கும், ஓட வேண்டியிருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த காலை உணவு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து சரியா சாப்பிட்றாங்கிறது ஒன்று. இந்த வேலைக்கு செல்கிற தாய்மார், வேலைக்குன்னு நம்ம இந்த ஒயிட் காலர் ஜாப் இல்லை, கூலி வேலை செய்யறதுக்கு போறாங்க. இது மாதிரி எத்தனை வேலைகளுக்கு போறாங்க ஏழை எளிய பெண்கள். அவங்களுக்கு வந்து பஸ்ஸை பிடிக்கணும், அந்த பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணுங்க தடங்கள் இல்லாமல் பஸ் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்வின் டீட்ஸ், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருந்தது. அது வந்து ஏழைகளுக்கு நிச்சயமா வந்து பலனுள்ளதாக இருக்கு. அந்த பிளானிங் கமிஷனும் சொல்லியிருக்காங்க, கற்கும் திறன் அதிகமாகுது. இது பாரதியாரே வந்து என்ன சொன்னாரு, முதல்ல வந்து அன்னசத்திரம் 1000 நாட்களின் புண்ணியம் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னவர், அப்படி எழுத்தறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதே சொன்னார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.